வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம செழியனுக்கும் இந்திராணிக்கும் உள்ள டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் ஹியரிங் வருது. அதுக்கு முன்னாடி எப்படியாவது அண்ணியோட மனசை மாத்திரணும்னு நம்ம அயலியும் சிவாயும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்து நம்ம செழியனுக்கிட்ட சொல்லுறாங்க. எப்படியாவது இந்த ஹியரிங்கில் அக்கா சமாதானம் ஆயிடணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம செழியன் குடிச்சிக்கிட்டு இந்திராணி முன்னாடி நைட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திராணி, என்ன இப்போ குடிபோதையில் இங்கே கலெக்டா பண்ண போறீங்களா? எதுக்காக இப்போ வந்தீங்க? இந்த பாரு, ஐ லவ் யூ இந்து, உன் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு மனசில் உள்ளதெல்லாம் கொட்டி தீக்குறாங்க நம்ம செழிய. நான் எப்போவாது இப்படி குடிச்சு நீ பார்த்துருக்கியா? நான் குடிச்சிருக்கேன்னா அது ஒன்றை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியலை. அதனால தான் நாளைக்கு கோர்ட்டில் இந்த கேஸ் வருதில்ல, ஆனால் நான் உன்னையும் பாவையும் எப்போனையும் நான் விட்டுட்டு போகிறது இல்லை. உங்கள் கூட தான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னை உன் கூட சேர்த்துக்க இந்து அப்படின்னு அந்த இடத்துல ஒரு குழந்தை மாதிரி நம்ம செழியன் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே கீழே விழ போகிற நம்ம செழியனை தாங்கி பிடிக்கிறாங்க நம்ம இந்து. அப்போ தான் நான் உங்களை விவாகரத்து பண்ண போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல இந்து அதிரடியான முடிவை எடுக்கிறாங்க. நம்ம செழியனை கட்டிப்பிடிச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போகிறோம், பாவையும் சந்தோஷப்படுவா அப்படின்னு ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க. கரெக்டாக இந்திராணி யோசிச்சுட்டே இருக்காங்க. நான் நாளைக்கு அவரை விவாகரத்து பண்ணக்கூடிய அந்த கேஸ் டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் ஹியரிங்கில் வருது. எப்படியே நான் அவரை விவாகரத்து பண்ணணும். இவரை பார்த்தாலே எனக்கு கோபம் வருது. இவர் மோனிகா கூட சேர்ந்து அடித்த லூட்டிகள் தான் ஞாபகம் வருது அப்படின்னு நம்ம இந்திராணி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம செழியனுக்கு இருக்க முடியலை. எப்படியாவது நாளைக்கு கோர்ட்டில் வர நேரம் இந்து ஒரு முடிவை எடுக்கணும், என் கூட சேர்ந்து வாழதாட்டு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்க நேராக குடிக்க போயிட்டாங்க. குடிச்சிக்கிட்டு போதையில் நேராக இதை இந்திராணிக்கிட்டே வீட்டில் போய் சொல்லிடலாம் அப்படின்னு இந்திராணியை பார்க்க வராங்க. இவங்க நம்ம செழியன் இருக்கிற பார்த்து நம்ம சிவாயும் ஐலியும் சேர்ந்து, ஐயோ மாம்சு, இந்த நிலைமையில் உங்களை அக்கா பார்த்தாங்கன்னா கோபப்படுவாங்க, இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு நம்ம சிவா புத்திமதி செழியனுக்கு சொல்கிறாங்க. என்ன சிவா, எனக்கு நீ புத்திமதி சொல்லிடியா? நான் போக மாட்டேன். எங்கே இந்திராணி, என்னோட இந்தி எங்கே அப்படின்னு சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இங்கே சத்தம் அப்படின்னு உறக்கம் வராமல் புரண்டுட்டு கிடந்த நம்ம இந்திராணிக்கு அதில் விழுது. இந்திராணியை டபார்னி பார்க்குறாங்க. ஐயோ, இங்கே செழியன் நிற்கிறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு ஓடி வராங்க. அப்போ தான் குடிபோதையில் தலைக்கால புரியாமல் உளறி கூட்டிகிட்டு இருக்கிற நம்ம செழியனை பார்த்து, என்ன குடிச்சிருக்கீங்களா? எதுக்காக இங்கே இப்போ பிரச்சனை பண்ண போகிறீங்க? இப்போவே இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, என்ன நான் போகணுமா? நான் போக மாட்டேன், இங்கே தான் நிற்பேன் அப்படின்னு நம்ம செழியன் சொல்கிறாங்க. என்ன சிவா எலி, உங்கள் மேலே நான் இப்போ கூட மரியாதை வச்சுருக்கேன். எதுக்காக நீங்கள் இந்த வேலையை பார்க்குறீங்க? இவரை இங்கே எதுக்காக வர வச்சிங்க? எதுக்காக இவர் வராரு? இங்கே இருந்து போ சொல்லுங்க, எனக்கு தான் பிடிக்கலன்னு தெரியுதுல்ல, அது பிறகு எதுக்காக இவர் இங்கே நிற்கிறாரு அப்படின்னு இந்திராணி சொல்ல நேரம் நம்ம செழியனே சொல்கிறாங்க. இந்த பாரு இந்து, கத்தாத. இவங்களும் என்ன எத்தனையோ வாட்டி போக சொல்லியாச்சு. இது அக்கா வந்தால் பிரச்சனையாகும்னு சிவாயும் சொன்னான். நான் ஆனால் அதெல்லாம் காது கொடுத்து கேட்கலையே, நான் போகிறதுக்கு வரலையே, உன் கூட சேர்ந்து வாழறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நேரம், என்ன உனக்கு பிரச்சனை? நாளைக்கு டைவர்ஸ் ஹியரிங்கில் வருது. நம்ம ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு நம்ம ரெண்டு சாதாவே சொல்லிக்கிட்டு பிரிஞ்சிடலாம். அதுக்கு பிறகு எதுக்காக நீ மறுபடியும் நிற்கிற அப்படின்னு சொன்னோம். இந்துமா, எனக்கு பிரியதில் விருப்பமே இல்லை. ஐ லவ் யூ இந்து, நான் உன் கூட சேர்ந்து வாழ தான் விரும்புகிறேன். எனக்கு பாவை கூடையும் உன் கூடையும் வாழது எனக்கு அவ்வளோ இஷ்டம் தெரியுமா அப்படின்னு நம்ம செழியன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு இந்திராணி கேட்டுட்டு இருக்காங்க. ஒழுங்காக போயிரு, இங்கேருந்து என் டைமை வேஸ்ட் ஆகிட்டு இருக்காது, எனக்கு தூங்க போனோம் அப்படின்னு சொன்னேன். உன் தூக்கமாக முக்கியம், என் தூக்கத்தை கழிச்சிட்டியே இந்து. நான் எவ்வளோ தூரம் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டோம், நம்ம ரெண்டு பேரும் எப்படியெல்லாம் லவ் பண்ணோம், அது எல்லாமும் உங்கள் மனசில் ஒரு துளியளவும் இடம் இல்லாமையா போயிட்டு, அதெல்லாம் ஏன் நினச்சி பார்க்க மாட்டேங்க? என் கூட சேர்ந்து வாழிந்து அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம அயலியும் சரி சிவாயும் சரி கரெக்டாக தான் மாம்சு போடுறாரு அப்படின்னு சிவா நினச்சி அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அயலியும் கரெக்டாக அண்ணே அவர்
அண்ணி மேலே வச்சிருக்க பாசத்தை அப்படியே வந்து அவுத்து விட்றாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, இந்த பாரு இந்த நாளைக்கு ஹியரிங்கில் நீ சொல்ல போகிற எனக்கு என் செடியன் கூட தான் வாழணும் அப்படின்னு வந்து நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்து வாழ முடிவை எடுக்கணும். எனக்கு வந்து ஒன்று அவ்வளோ பிடிக்கும். ஆனால் நான் எந்த செயல் செய்தாலும் முன்னாடி சொதப்பிறேன். அது கடைசியில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாயிது. நீ வெறுக்கத்தக்கன முடிஞ்சிட. அது என்னதுன்னு தெரியலை. என் சந்தர்ப்பமா இல்லை எனக்கு வந்து கெட்ட நேரமானு தெரியலாம் இந்து. ஆனால் உண்மையை சொல்ல போனோன்னா மேலேயும் பாவை மேலேயும் எனக்கு அவ்வளோ விருப்பம். வேறு வழி இல்லை. நான் இந்த ஒன்று பிரியதில் எனக்கு துளியளவு கூட விருப்பம் இல்லை. இப்போ நான் நான் என்னைக்காவது குடிச்சு நீ பார்த்துருக்கியா? நான் குடிச்சதே கிடையாதுல. அப்படி இருக்கேன்னா இன்னைக்கு குடிச்சிருக்கேன்னா ஒன்று பிரியது தாங்க முடியாமல் எனக்கு அவ்வளோ தூரம் மனசுக்குள்ளே வேதனை இருக்குது. அதை தாங்க முடியாமல் தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வர்மா வந்து ரவுடிகளை வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த அணி கதையை முடிக்கணும் அப்படின்னு வந்து. ஆனால் நம்ம அயலியும் சிவாயும் சாதுரியமாக செயல்பட்டு அவங்கள வந்து ருத்ர தாண்டவம் ஆடி ஒரு கட்டத்தில் பட்டுறனா அடி தடின்னு கொடுத்து அவங்கள வெளுத்தெடுத்து வந்து விரட்டி தள்ளுறாங்க. அதோட சிவாயும் அயலியும் சேர்ந்து நம்ம வாரியலுக்கு கட்டகம்பு அப்படி இப்படின்னு எல்லா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு வந்து வீட்டில் இருக்கிறத கொண்டே ரவுடிகளை வந்து விரட்டி அடிக்க வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வர்மா வந்து பயங்கரமாக வந்து கோபப்படாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கபிலன் அந்த வர்மாவின் நாட்களையே நம்ம வீட்டுக்காரங்க அடித்து விரட்ட வச்சுட்டா. இந்த அயலி அவளோட வீரத்தை நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் வந்து கொடுத்துட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இப்போ வர்மா இப்போ ரவுடிகளை விரட்டி அடித்ததுக்கு இப்போ என்ன பாடுபடுத்த போனானோ இந்த சிவாயும் அயலியும் இந்த வீட்டில் இருந்து எனக்கு சவாலாட்டே இருக்காங்களா. இந்த வர்மா என்ன பண்ணாலும் அதை முறியடிக்கிறது தான் இவங்க வேலையாக இருக்குது. உண்மையாகவே இவங்க இந்த ஏடி போலீஸ் தான் இந்த அயலியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம கபிலன். அதே நேரத்தில் பார்த்தோன்னா எப்படியாவது எங்கள் அம்மாவை வந்து பழைய நினைவுகளுக்கு கொண்டு வரணும்னு ஞாபகப்படுத்தி அதுக்கு ஏதாவது வந்து வழி பண்ணியே ஆகணும். எப்போவும் மாமாவோட முகம் மட்டுமே அம்மாவுக்கு வந்து இருந்து பழகிட்டனால அவங்க ஞாபகம் மட்டும் தான் இருக்குது. இப்போ நான் அம்மா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கணும். அவங்கள பழைய அர்ச்சனாவாக நான் கொண்டு வரணும். அதோட நம்ம வர்மா கதை வந்து எங்கள் அம்மா கையால் தான் நான் முடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அயலி வந்து யோசிக்கிறாங்க. அதுக்காக நம்ம சிவாட்ட சொல்கிறாங்க, இந்த பாரு சிவா எங்கள் அம்மாவை வந்து எப்படியாவது பழைய அர்ச்சனாவாட்டு உலகத்துக்கு கொண்டு வரணும். எங்கள் அம்மா பேரில் இருக்க கலகத்தெல்லாம் வந்து துடைக்கணும். எங்கள் அம்மா இதை பண்ணலை அப்படின்னு வந்து நிரூபிக்கணும். அதுக்கு ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நீ என்ன செய்தாலும் நான் அதுக்கு உனக்கு உறுதுணையாக இருக்கேன். உங்கள் அம்மாவை நீயும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் அயலி எனக்கு வேணும் அப்படின்னு வந்து நம்ம அயலிக்கு வந்து பாதுகாப்பாக வந்து நம்ம சிவா வந்து ஆதரவு கொடுக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க. வணக்கம்.